ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் உங்களை என்ன தான் புரிஞ்சுக்காமல் போனாலும் அவங்கள புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் லைஃப்பில் யார்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே கெஞ்சக்கூடாது, மன்னிப்பும் கேட்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதை உங்களோட லைஃப்பில் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்த்து வாழ்ந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையை. அப்படி யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது தெரியுமா, அதுதான் உங்களோட லைஃப்பில் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போய் கெஞ்சாதீங்க. உண்மையாகவே அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே அந்த இடத்துல இருக்காது. நம்மளை புரிஞ்சுக்காத ஒருத்தங்க கிட்ட நாம் போய் கெஞ்சுறதுக்கு அவங்க யாருமே பார்த்திங்கன்னா தகுதியானவங்க கிடையாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒன்றை தான் எல்லாருமே லைஃப்பில் இழப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க யாரையும் நினச்சி. அடுத்தவங்களோட கண்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணீர் சிந்தவும் தயாராக இருங்க உங்களோட லைஃப்பில். சில பேருக்கு உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா வழியை விட்டுருங்க. அவங்க போகட்டும். அவங்க உங்களோட வாழ்க்கைக்கு விடை கிடையாது. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடையே. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களோட நிறத்தை பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்னு தீர்மானிக்காதீங்க. வாழ்க்கையோட அடிப்படை பார்த்திங்கன்னா நிறத்தில் கிடையாது, மனுஷங்களோட எண்ணத்தில் தான் அப்படின்றத உங்களோட லைஃப்பில் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சில பேருக்கு உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா பாவம் பார்க்காதீங்க. அவங்க விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் எதையாவது ஒன்று இழந்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ இதை இழந்துட்டோமே அப்படின்னு உடஞ்சி போகாதீங்க. உங்கள் உயிரை தவிர உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை இழந்தாலுமே அதை அடைய முடியும். அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் நிரூபிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருங்க. மண்ணுக்குள்ளே விதை எப்படி அமைதியாக இருக்கும், அது முளைச்சி வர்ற வரைக்கும். ஸோ அது மாதிரி அமைதியாக இருங்க. உங்கள் லைஃப்பில் சில விஷயத்த பார்த்திங்கன்னா பார்த்து சிரிங்க, ஒரு சில விஷயத்த பார்த்திங்கன்னா பார்த்து சிந்திங்க. உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சிரிக்காத நாட்களும் சிந்திக்காத நாட்களும் உங்கள் லைஃபோட வேஸ்டான நாட்கள் தான். தேவைக்காக பழகிறவங்க கிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்க்காதீங்க. உங்களோட மனசில் உண்மையும் உறுதியும் இருந்துச்சுன்னா இந்த உலகமே உங்களுக்கு சொந்தம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதில் பார்த்திங்கன்னா போலியாகவும் நடிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தங்க கோவப்படுறாங்களே அப்படின்னும் அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க படுற கோவம் கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே நீங்கள் மதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மொத்தத்தில் நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி இருங்க. யார் எப்படியோ அவங்களுக்கு நீங்கள் அப்படியே பிரதிபலிச்சிருங்க. அதை மீறி நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஏமாளி ஆவீங்க அந்த இடத்துல. எதனாலனா, எதுவுமே தெரியாதவனை ஏமாளியாகவும் கோவமே படாதவனை கோமாளியாகவும் ஆக்கி விட்டுட்டு போகிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை மறந்துடாதீங்க. எப்போவுமே நல்லவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தப்புக்காக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகக்கூடாது. அதே மாதிரி கெட்டவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்காக அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவும் கூடாது. பாசத்தை தேடி அலையிறதுல பாதி வாழ்க்கையும், பாசத்துக்காக அழுது தொலைக்கிறதுல நம்மளோட மீதி வாழ்க்கையுமே போயிடுது நிறைய பேரோட லைஃப்பில். ஒரு சிலருக்கு பாரமாக இருக்கிறத விட அவங்கள விட்டு நீங்கள் தூரமாக இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்புமே நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்மளை புரிஞ்சிக்காத ஒருத்தங்க கிட்ட போய் பின்னாடி கெஞ்சுறதுக்கு பதிலாக அவங்க தானாக புரிஞ்சுக்கிட்டு வர்ற அளவுக்கு உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. அதுதான் உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் உங்களை என்ன தான்